அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். ஜாக்டோ ஜியோ திருவள்ளூர் மாவட்டம் கூட்டமைப்பின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து தொடக்க நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி கூட்டமைப்பை சார்ந்த வட்ட மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேரே பாருங்க, கவன ஈர்ப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இப்ப என்ன கேட்கிறோம்னா, புதுசா ஒண்ணு நம்ம கேட்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து பரிச்சதையும் மட்டும்தான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம் பண்றாங்களே அப்படின்னு. ஆனா நம்ம இப்ப கேட்க வர்றது என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து பரிச்சை தான். ஏற்கனவே இருந்தது, அந்த பென்ஷனை எடுத்துட்டாங்க. பென்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு. ஆனா திருப்பி என்ன பண்ணாங்க, சிபிஎஸ் அதை போட்டோம்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல என்ன கிடைக்குதோ அதை உங்களுக்கு தரப்படும், அது நிரந்தரமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட பிடிச்ச பணத்தை அவங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல வர்ற லாபமோ நஷ்டமோ, நஷ்டம் வந்தா இல்ல, லாபம் வந்தா தருவேன். இதுதான் சிபிஎஸ் ஓட இது. என்ன கேக்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து பிடிச்ச பணம் எங்க, அதைத்தானே கேக்குறாங்க. சிலருக்கு தெரிந்த சிலருக்கு தெரியாத ஒரு பொருளை நீங்க வந்து சொல்லணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் சம்பளம் கேட்டு தமிழக அரசை ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. நாங்கள் இழந்துவிட்ட கோரிக்கைகளை தான் கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமையை நாங்கள் இங்கே உங்களிடத்திலே கோரிக்கையாக அரசுக்கு வைக்கின்றோம். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, சட்டம் செய்யாததை சங்கம் செய்யும். சட்டம் நமக்கு சாதகமாக அமையாத போது நாம் சங்கங்களை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பென்ஷன், பழைய பென்ஷன் திட்டத்தை பொறுத்தவரை சகோதரர் அவர்கள் மிக தெளிவாக பல விஷயங்களை இங்கே குறிப்பிட்டு பேசிவிட்டார். நீங்க நினைச்சிட்டீங்க இதுங்கெல்லாம் பேக்கு, வரும் தேர்தலில் உங்களுக்கு கொடுப்போம் மிகப்பெரிய ஷாக்கு. நீங்க ஊதிய அணைப்பதற்கு நாங்கள் அகல் விளக்கல்ல, எரிமலைகள், அதில் ஈரத்துணியை போட்டு அணைத்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள், வெடித்துக் கொண்டே இருப்போம். நீங்கள் ஊதிய அணைப்பதற்கு நாங்கள் அகல் விளக்கல்ல, எரிமலைகள், அதில் ஈரத்துணியை போட்டு அணைத்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள், வெடித்துக் கொண்டே இருப்போம். கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்று. எங்கள் கூட்டம் மேலும் திரளும், உங்கள் அரசு மிரளும். இத மனசுல வச்சுக்கங்க, எங்கள் கூட்டம் மேலும் திரளும், உங்கள் அரசு மிரளும். தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இதற்கு முன்பாக பேசியவர்கள் அனைவரும் கவிதை நடை மட்டுமல்ல, கருத்தாகவும் பேசினார்கள். பேச வேண்டிய கருத்துகள் அநேகமாக இருந்தாலும் பெண் தோழர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தொலைதூரம் செல்ல வேண்டியிருக்கும். சொன்னதையே நானும் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. பென்ஷன் பற்றி, பெண்ணும் சென்னும் கைவிட்டாலும் பென்ஷன் காப்பாற்றும் என்ற அடமொழியும் மட்டுமல்ல, சொல்ல சொல்லி தவறியவர் தேர்தல் வாக்குறுதி எண் 309 நிறைவேற்றாமலே 99% நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுபவர், நான் இருக்கிறேன், முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றும் வரை நாம் யாரும் ஓயக்கூடாது. இந்த கூட்டத்தொடரிலேயே, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நம்முடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும். பேசியவர்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட ஜாக்டோ ஜியோ ஒரு பேரமைப்பு, ஒரு போராட்டத்தை அறிவித்த போது 21 கோரிக்கைகளை முதலில் உள்ளடக்கி ஒரு போராட்ட அறிவிப்பை கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். ஆனால் இந்த அரசு எதற்கும் செவிசாய்க்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் அந்த கோரிக்கைகளை சுருக்கிக் கொண்டு இன்றைக்கு 10 அம்ச கோரிக்கைகளையாவது நிறைவேற்றுங்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த அரசுக்கு கோரிக்கையாக இன்றைக்கு நடுத்தருவில் என்று நாம் அனைவரும் இங்கே அமர்ந்து போராட்டத்தை வலுவெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கின்றோம். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் நன்றிகளை சொல்லணும். ஏன்னா நாம தான் ஓட்டு போட்டோம், நாம தான் இவரை வர வச்சோம், இவர் தான் நமக்கு செய்வார்னு நினைச்சோம். ஆனால் ஏமாற்றம் தான். எதை ஏமாத்தினாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நம் யாரையுமே அழைக்காமல் ஓடி வந்து யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் போராட்டம் நடத்துகிறார்களோ ஓடி ஓடி வந்து, நாம் அழைக்காத போது ஓடி ஓடி வந்து கரிசனம் காட்டி
நமக்கெல்லாம் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கை அத்தனையுமே நியாயமானது. யார் சொன்னதுங்க? இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அந்த கோரிக்கைகள் சென்ற ஆட்சியில் நாங்க ஓபிஎஸும் வேணாம், இபிஎஸும் வேணாம், சிபிஎஸும் வேணாம்னு சொல்லிட்டு தான் நீங்க வேணும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி வேணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஆனா ஏதோ கொத்தடிமைகள் போல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கொத்தடிமைகளை போல நம்மளை கேவலமா இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டோம்னா நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. ஒவ்வொரு முறை நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கும் போதெல்லாம் ஜாக்டோஜியோட உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து, நான் செய்யாமல் உங்களுக்கு யார் செய்ய போறாங்க? நான் கண்டிப்பா செஞ்சிருவேன். நிதி நிலைமை சரியில்லை, சென்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தியது சரியில்லை, அதனால நிதி நிலைமை ரொம்ப பாதாளத்துக்கு போயிடுச்சு. நான் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சிடறேன். கோரிக்கைகள் வலியுறுத்தி கொள்கை விளக்க ஆர்ப்பாட்டம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க ஆர்ப்பாட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட கோரி ஆர்ப்பாட்டம் சட்டோஜியம்